சோ நீங்க சிம்பிளா ஒரு ஃபியூச்சர் பத்தி பேசணும் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ராமிசஸ். அதாவது உங்களை இன்வைட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராமிசஸ்க்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். சோ வில்லுங்கிறது வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கும் நீங்க கொடுக்குற ப்ராமிசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க ஷால். ஷால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வில் வந்து நம்ம பெரும்பாலும் ஸ்பீச், அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்துவோம். ஆனா ஷால்ங்கிறது வந்து ஃபார்மல் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார்மல் சென்டென்ஸ்னா எழுத்து வழக்குக்கு அதிகமா பயன்படுத்துவோம். ஒரு டாக்குமெண்ட் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜட்மெண்ட் வர்றதா இருந்தாலும் சரி, அவங்க பெரும்பாலும் என்னதான் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஷால் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. வில் அதிகமா அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷால் வந்து ஃபார்மலுக்காக அதிகமா யூஸ் பண்றது. இதை யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க அதிகமா இதை ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் படிக்கிறோம், அவங்க விட்டுட்டு போன இங்கிலீஷ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சோ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஷால் வந்து நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா ஃபார்மலான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். அடுத்தது ஆஃபர். ஓகே, ஒரு சலுகைகள் கொடுக்கும் போது நம்ம இதை பயன்படுத்துவோம். இப்போ வில் எங்க பயன்படுத்துவோம், ஷால் எங்க பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆயிருக்கும். அடுத்தது வுட், ஷுட். இதை நம்ம பார்க்கலாம். வுட்ங்கிறது வந்து இமேஜினேஷனுக்கு பயன்படுத்தலாம். அங்க அந்த மாதிரி நடந்திருக்கும், இங்க இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நடந்திருக்கும் நடந்திருக்காதுங்கிறது ரெண்டாவது. பட் நம்மளா ஒரு இமேஜின் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜினேஷனுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பொலைட்டா ஏதாவது கேட்கறதா இருந்தாலும் நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். நீங்க யார்த்தையாவது ஏதாவது கேட்க போறீங்க, உங்களுக்கு தேவையானதை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க எப்படி கேட்பீங்க அப்படின்னா பொலைட்டா தான் கேட்பீங்க. அந்த மாதிரி பொலைட்டா ஏதாவது கேட்கறதா இருந்தா நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இமேஜினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம், பொலைட்னஸ்க்கு யூஸ் பண்றோம். அடுத்தது பாஸ்ட் பாசிபிலிட்டி. பாஸ்ட் பாசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம இப்ப பேசுவோம். அந்த மாதிரி சொல்றதுக்காக பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கும் நம்ம வுட் யூஸ் பண்ணலாம். இப்போ வுட் எங்க யூஸ் பண்றது அப்படின்னா இமேஜினேஷன், பொலைட்னஸ், பாஸ்ட் பாசிபிலிட்டி. பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம பேசும்போது இது வுட் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க ஷுட். ஷுட்ங்கிறது வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். எதுக்கு அப்படின்னா அட்வைஸ் பண்றதுக்கு. கண்டிப்பா நம்ம அட்வைஸ் பண்றதா இருந்தா எதை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷுட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். எதிர்பார்ப்பு, ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ரெக்ரெட். ரெக்ரெட்ங்கிறது வருத்தம் தெரிவிக்கிறது. ஓகே, ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா செய்ய முடியாம போயிருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வருத்தத்தை தெரிவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தெரிவிக்கிறதுக்கும் நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். சோ வுட்ங்கிறது இமேஜினேஷன், பொலைட்னஸ், பாஸ்ட் பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஷுட்ங்கிறது அட்வைஸ்க்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு, ரெக்ரெட்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளியரன்ஸ் கிடைச்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும்.